be a reason for another human being to still believe in kindness. Be a reason for someone else still believe that genuine people still exist. You know why? Because இந்த உலகத்தில் வாழ்க்கையை பற்றின புரிதல் பல கோடி பேருக்கு பல வகையில் இருக்குது. எது சரி எது தப்புன்னு பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. சில பேருக்கு படித்தா மட்டுமே லைஃப் ஃப்யூச்சர் நினைப்பாங்க. சில பேர் பணக்காரனாக வாழ்ந்தால் மட்டும்தான் மதிப்பு மரியாதை நான் அப்படி ஆகிறதுக்கு எது வேணாலும் செய்வேன்னு நினைப்பாங்க. சில பேர் கடவுள் கொடுத்ததெல்லாம் நல்லதுக்கே, இனி வரப்போகிறதும் நல்லதுக்கே, எனக்கு பிடிச்ச விஷயம் தடைப்பட்டால் கூட அது இறைவனோட பிளெஸ்ஸிங்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த உலகம் நம்மளுக்கு எத்தனை வயசு ஆனாலுமே சில விஷயத்த நம்மளை கற்றுக் கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்திகிட்டே இருக்கும். இறைவன் ஏன், நான் இதை ரொம்ப நம்புவேன், இறைவன் ஏன் இவ்வளோ ஜனத்தொகையை படைச்சிருக்காங்க? பங்காளி, மாமா, மச்சான், பெஸ்டி, அது இது. அந்த காலத்தில் பெஸ்டி இல்லை, நண்பன்னு சொல்லுவாங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க கஷ்டத்துக்கு இன்னொருத்தவங்க உதவுறது. பட் இந்த காலத்தில் நம்ம ஒரு பண ரீதியாக ஒருத்தவங்களுக்கு உதவுனாலே அது வந்து வேறு மாதிரியான ஒரு பஞ்சாயத்தில் போய் நம்மளை விட்டுருது. அந்த பணத்தை வந்து பல பேர் எப்படி நம்புகிறாங்கன்னா, நான் கொடுத்து கெட்ட பேர் வாங்குறதுக்கு நான் அந்த பணத்தை கொடுக்காமையே நான் கெட்ட பேராக வாங்கிடுவேன். பிகாஸ் நிறையா செஞ்சோம், எதுலேயுமே பலன் இல்லை சிஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னாலே நிறைய பேர், ஈவன் நானுமே பர்சனலாக அந்த விஷயத்தை நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ பணம் தேவைன்ற போது நம்மக்கிட்ட வேறு ஒரு முகமாக இருக்கிறது. நம்மக்கிட்ட நம்ம ரொம்ப கஷ்டப்படோன்னா நம்மக்கிட்ட அவங்களுக்கு எதுவுமே ஆதாயம் இல்லைனா டோட்டலாக நம்மளை மறக்கிறது. இந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. ஆஸ் அ மைண்ட் செட் கோச், லைஃப் கோச், நான் நிறைய மாதிரி விஷயம் பார்த்துருக்கேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இட்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப். எனக்கு வர மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ். ஸோ இங்கே நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான், எனக்கு யாருக்கு தான் அவங்க பார்ட்னர் மேலே ஒரு பாசம், ஒரு ஈர்ப்பு இல்லை? எல்லாத்துக்குமே இருக்குது. நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிட்டாலே அவங்க நம்ம தான்ற மாதிரி ஃபீல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கிறது நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. எக்ஸாம்பிள், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நாள் பழகி ஆனால் ரொம்ப பிடிச்சி, ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒத்துமையாக பிடிச்சி லைஃப்பை பில்ட் பண்ணி கல்யாணம் பண்ண ஒருத்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்துட்டு சடனாக வந்து உங்களுக்கு தெரிய வருது அவங்க வந்து இன்னும் அவங்க எக்ஸ் கூட கீப் இன் டச்சில் இருக்காங்கன்ட்டு. அந்த டைம் பேனிக் ஆகாதீங்க. யாருக்காக இருந்தாலும் மெஜாரிட்டி எல்லாத்துக்கும் பேனிக் ஆகணும்னு தான் தோணும். அழுவ தோணும், கதற தோணும், கோவம் வரும், சண்டை போடத்தோணும், இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும். கொஞ்சம் காம் ஆவாங்க. பிகாஸ் பொறுமையாக இருப்பவர் பூமியை ஆழ்வார்னு சொல்லுவாங்க. காம் ஆகிட்டு கேளுங்க என்னதான் கதை அப்படின்ட்டு. சில ஜென்டில்மேன் வந்து, ஜென்டில்மேன்னா ரொம்ப பெரிய வார்த்தை அது உண்மையாக. நான் வந்து மாதிரி அவ்வளோ பெஸ்ட்டான அண்ணனுங்க தம்பிங்களை வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து உங்கள்கிட்ட உண்மையாக சொல்லிடுவாங்க, ஆமாம்மா